ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுப்பு. அதன் காரணமாக அதை மீறி போராட்டம் நடத்த தயாரான திமுக மாணவர் அணி நண்பர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி. என்ன காரணத்துக்காக அந்த சரத்குமார் என்ற அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக மாணவர் அணி முன் வச்சது. என்ன தப்பு பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தப்பா அல்லது அது இல்லையா, அவர் சொல்றதுதான் சரியா அப்படிங்கிறது விசாரித்து தெரிந்து கொள்ளட்டும். ஒரு ஸ்டேடியத்துல பவுடர் பொடிச்சு ஒரு கார்டை எடுத்து அசம்பிள் பண்ணி பக்கத்துல 500 ரூபாய் நோட்டையும் கையில வச்சு அது பறக்காமல் இருப்பதற்காக என்னவோ செய்துட்டு இருக்கிறாரு. அது போதை மருந்து தான் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல குற்றம் சாட்டுறாங்க. அவர் இல்ல, பாராசெட்டமால் மாத்திரையை தான் நான் பொடிச்சு கொடுத்தேன் குழந்தைக்காக அப்படின்னு அவர் சொல்றாரு. எது அங்கு நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய ஊகத்துல இருக்கு. அந்த அவரை ஒரு வேளை விசாரிக்கிறதுக்கு அவகாசம் வேண்டும் என்றால் கூட அவரை பதவியிலிருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க விசாரிச்சு அவர் மீது குற்றம் இல்லை என்றால் அவரை மீண்டும் பதவியில் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது திமுக மாணவர் அணியினுடைய பார்வையாக இருக்கு. ஆனா அவங்க அனுமதி கொடுக்காம உள்ள சேர்த்திருக்கிறாங்க. அது ஒரு செய்தி, இப்ப நடந்துட்டு இருந்த செய்தி. அது ஒரு பக்கம். நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சது வேற. இப்ப நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்த செய்தியை முதல்ல பேசிட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவு கட்சிகள் கூட்டம் ஜூலை 1ஆம் தேதி நடக்க இருக்குது. தமிழக வெற்றி கழகம் ஆதரவு கட்சிகளுடைய கூட்டத்தை நடத்துகிறது. அது தொடர்பாக அமைச்சர் ஆனந்தும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் நேற்று திருமாவளவனை சந்தித்து விசிகாவை அந்த கூட்டத்திற்காக அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது செய்தி. காங்கிரஸ் கட்சி, சிபிஐ, சிபிஎம், IUML, மறுமலர்ச்சி திமுக போன்ற கட்சிகளையும் அழைக்க இருப்பதாக அந்த செய்திக்குள்ள ஒரு தகவல் இருக்குது. எதற்காக இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், முதல்ல அந்த ஒரு செய்தி. அதுக்கப்புறம் திமுக தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்துல வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம். 3 மாசத்துலயும் வரலாம், 6 மாசத்துலயும் வரலாம். நீங்க ஒரு திமுக நாம் தேர்தலுக்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு திமுக தலைவர் MK ஸ்டாலின் அதிமுக இருந்து மறுமலர்ச்சி திமுக இருந்து கட்சியினர் திமுக சேரும் போது அந்த விழால அந்த கூட்டத்துல பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறார், தனித்தனி செய்திகள் தான், ஆனா எல்லாவற்றிற்குள்ளேயும் தொடர்பு இருக்கா, ஒரு அவசரம் இருக்குதா? திமுக தலைவர் 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்குள்ள தேர்தல்னு சொல்றாரு. இவங்க தவேக ஆதரவு கட்சிகளை கூட்டி ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அப்போ ரொம்ப அது ஒரு முதற்கட்ட கூட்டமாக கூட இருக்கலாம். தனித்தனியாக எல்லாரையும் சந்திச்சோம், ஆதரவு கேட்டோம், அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, ஆதரவு கொடுக்கறாங்க, ஆட்சி ஓடிட்டு இருக்குது. அடுத்தாப்புல செயல்படுவதற்கு முன்னால இதை ஒரு கூட்டணியாக இறுதி செய்து அதுக்கப்புறம் நம்ம தீவிரமாக பிற பணிகளுக்குள்ள போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குதா முதலமைச்சருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இருக்கலாம், அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம். ஒரு கூட்டணியை உறுதி செய்யலாம். தேர்தல் என்று இடையில வந்தா கூட அதை சந்திப்பதற்கு இப்போதே ஒரு அடித்தளத்தை போட்டு வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்கலாம். அதுவும் ஒரு வாய்ப்பு தான். ஆனா ஒரு கூட்டணின்னா இப்போ தவேக கூட்டணி அப்படின்னு இப்போ பெயர் வைப்பாங்களா? பெயர் வைக்கிறது ஒரு விழா தானே. அந்த விழா அது ஒரு கூட்டணியாக இருக்கா? அந்த கூட்டணியில இப்ப ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் இணைகிறார்களா? இல்ல அங்கேயும் வெளியில இருந்த ஆதரவுன்னு சொல்றவங்க இருக்காங்களா? இல்ல கூட்டணிக்குள்ள எப்போதுமே தேர்தல் நேரத்துல தொகுதி உடன்பாடுதான், கூட்டணி என்பதே எங்களிடம் இல்லை, நாங்கள் எப்போதும் கூட்டணியை வைத்துக் கொள்வதில்லை அப்படின்னு CPI, CPM சொல்லுது. அதே நிலைப்பாட்டை தான் இப்போது தவேக தொடர்பாகவும் அவங்க எடுத்துக்கொள்வார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மறுமலர்ச்சி திமுக கூட்டணியில இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசிக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா அவங்க அமைச்சரவையில இருக்கிறாங்கிறதுனால சொல்றேன். IUML அந்த கூட்டணியில இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ தென் பெயர் தான் சூட்டணும். காங்கிரஸ் இருக்கு, அதனால முதல்ல அந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் அந்த கூட்டணிக்குள்ள போட்டுதான் ஆகணும். ஏன்னா அது போட்டா தான் அந்த கூட்டணியினுடைய நோக்கம் மைனாரிட்டி ஓட்டுகளை குறிவைத்த ஒரு செயல்பாடு, அதுக்கு வெற்றி கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு, அதை அஷ்யூர் பண்றதுக்கு நாங்கள் முதல்ல மதச்சார்பற்ற அணிதான்
அப்படிங்கிறத சொல்லணும். அதனால அவங்க முதல்ல மதச்சார்பற்ற அப்படிங்கிறத போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் முற்போக்குன்னு போடுறதா ஜனநாயகம்னு போடுறதா என்ன அந்த அந்த கேள்வி வருது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏற்கனவே திமுக கூட்டணிக்கு பெயர் வச்சு அப்படிதான் இருக்குது. அது அதனால இங்க அதே பெயரை வைக்க முடியாது. அதே பெயரை வைக்க முடியாதுன்னு ஏன் நீ சொல்ற? மு.க. ஸ்டாலின் தளபதினு திமுக தலைவர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கூப்பிட்டு இருந்தாங்க. அதே தளபதிங்கிற பெயரை விஜய்க்கும் நாங்கள் சூட்டவில்லையா? அப்புறம் நீ எப்படி அதே பெயரை வைக்க மாட்டோம்னு சொல்றீங்க? திமுக எதையெல்லாம் கொள்கைன்னு சொல்றீங்களோ அதையெல்லாம் தவேகாவும் கொள்கை என்று சொல்வதில்லையா? திமுகவை யாரு நிறுவினார்களோ அந்த நிறுவனரை பெயரையே எங்களுடைய கொள்கை தலைவர் வழிகாட்டி அப்படின்னு நாங்க சொல்றது இல்லையா? அப்புறம் கூட்டணிக்கு மட்டும் பெயர் வைக்கிறது இல்ல, நாங்க ஏன் சிறப்பானதொரு கவனத்தை செலுத்தணும்னு எதிர்பார்க்கறீங்க? சினிமா டைட்டில் எப்படி பிறருடைய படங்களுடைய இதை ஒட்டி நாங்க முடிவு செய்கிறோமோ அதே போல இதுக்கும் நாங்க முடிவு செய்துட்டு போறோம் அப்படின்னு அங்கு தவேகாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சியினர் சொல்லலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படி ஒரு தவேகா ஒரு கூட்டணியை உருவாக்கி என்ன பெயரோ அந்த பெயரோட ஒரு கூட்டணியை அவர்கள் உருவாக்கினார்கள் என்றால் ஒரே மீட்டிங்ல நடக்குமா? அப்படி அதெல்லாம் ஒரு கேள்விதானே. கேள்விதான். ஒரே மீட்டிங்ல அது இறுதி செய்யப்படுமா? இல்ல அதுக்கு அடித்தளம் போட்டுட்டு அடுத்தடுத்து மீட்டிங்ல ஒவ்வொரு மாசமும் சந்திப்போம், 2 மாதத்துக்கு ஒரு முறை சந்திப்போம் அப்படின்னு ஏதேனும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஒரு உறவை உருவாக்குவதற்கான முயற்சி நடக்குதா? அல்லது அடுத்த மீட்டிங்ல நாம ஒரு பொது செயல் திட்டத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டா பொது திட்டம் வந்துடுச்சுன்னா இன்னும் கட்சிகள் கூட்டணிக்குள்ள இணைவதில்ல, சிபிஐ சிபிஎம் உட்பட கட்சிகள் இணைவதில் அவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்காது அப்படின்னு நினைக்கலாம். அதனால அவங்களையும் உள்ள சேர்ப்பதற்கு ஒரு கிரவுண்ட் கிரியேட் பண்ணணும். இப்ப எப்படி அமைச்சரவையில நாங்க இருக்கிறோம் ஆனா கூட்டணி பற்றி நாங்கள் பேசியதே இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்றாருல, அந்த சொன்னதன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கூட இந்த அழைப்பு வந்திருக்கலாம். அவர் கூட்டணியை பற்றி பேசலன்னு அவருக்கு ஒரு கிரீவன்ஸ் இருக்கு, அதை என்னன்னு பார்த்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு தவேகா தலைமை நினைச்சிருக்கலாம். அதனால அவரு கூட்டணி பற்றி நாங்க பேசியதே இல்லைன்னு சொல்றத சரி செய்வதற்காக அந்த ரெக்கார்டை சரி பண்ணணும்ல. அதனால அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டி அதுல இதற்கு ஒரு பெயரும் சூட்டி ஒரு கூட்டணி என்று சொல்லலாம் வாய்ப்பு இருக்கு. அதற்கான முயற்சி தானா அந்த கூட்டம் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்ப அவங்க ஒரு தவேகா, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட், இந்திய தேசிய யூனியன் லீக், மறுமலர்ச்சி திமுக, அதுக்கப்புறம் உள்ளிட்ட வேறு ஏதாவது சிறு சிறு கட்சிகள் வந்ததுன்னா அவையும் சேர்த்து அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள் என்றால் இயல்பாக அடுத்து நடக்க வேண்டியது என்ன? அதை எதிர்க்கக்கூடிய இன்னொரு வலுவான கூட்டணி ஒன்றை திமுக தலைமையிலான அணி உருவாக்கணும். திமுக, தேமுதிக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, இந்த மாதிரி கட்சிகள் இருக்கு அங்க. எஸ்டிபிஐ அந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் இன்னும் இருக்கு அங்க. அப்போ அவங்க ஒரு கூட்டணியை உருவாக்கணும். அவங்க மட்டும் தனியாக உருவாக்கணுமா? அதுல புதிய தமிழகம், ஜி.கே. வாசன் எல்லாரும் என்னமா இங்க சேர்வதில்ல. ஜி.கே. வாசன் இங்க சேர்றதுல என்னமா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் இங்க இருக்கிற வரைக்கும் தான் அவர் தனியாக எங்கேயாவது இருக்கணும். காங்கிரஸ் இல்லை என்றால் ராகுல் காந்தி இல்லாத அணி எதுவாக இருந்தாலும் அங்க சேர்வதில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது. அவர்களுக்கு எவ்வளவு தூரம் செல்வாக்கு இருக்கு. அந்த மாதிரி கட்சிகளை எல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள சேர்க்கணுமா, திமுக கூட்டணியே சேர்க்கணுமா, தனியாக நிற்கணுமாங்கிறதெல்லாம் அந்த கட்சியினுடைய பிரச்சனை. தனிப்பட்ட முறையில அடுத்து ஒரு பாசிபிலிட்டி, இங்க ஒரு அணி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை அதிமுகவும் திமுகவும் தனித்தனியாக சிறு சிறு கட்சிகளை சேர்த்து கொண்டு தனித்தனியாக நிற்கிறார்களா, இல்ல அவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு எட்டுவதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வருது. அந்த கேள்விகள் எல்லாம் அடுத்து இவங்க அணியாக சேர்ந்துட்டாங்கன்னா செயல்பாட்டுல சட்டப்பேரவைக்குள்ள செயல்படுவதாக இருந்தாலும் சரி, களத்துல செயல்படுவதாக இருந்தாலும் சரி, இவர்கள் சேர்ந்து செயல்படுவதற்கான ஒரு சூழல் வருகிறதா அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லாமலும் இருக்கலாம், அவங்க தனித்தனியாக இருக்கலாம். ஆனா நேற்று நான் நியூஸ் 18 தொலைக்காட்சியில அந்த கேள்வியை முன் வச்சேன். அதாவது திமுக அதிமுக கூட்டணிங்கிற பேச்சு வந்ததுனாலதான் அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆதரவு கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு மதிமுக சொல்லுது. அதுவும் பலரும் சொல்றாங்க. அதிமுக அப்படி சொல்றதுதான் இன்னும் வினோதமானது. திமுகவில இருந்து வெளியில வந்ததுதான்
மதிமுக. அவங்க 1993 வெளியில வந்தாங்கன்னா 6 வருடத்திற்குள்ள திமுகவோட கூட்டணிக்கு போயிட்டாங்க. 1999ல திரும்ப திமுக கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க. அது நாங்க இருந்த கூட்டணிக்கு திமுக வந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கூட்டணிக்குள்ள திமுக, ஒரே கூட்டணிக்குள்ள திமுகவும் மறுமலர்ச்சி திமுகவும் 99ல இருந்தது. அதுதான் ஃபேக்ட். அது சரி என்றால், அது இயல்பானது என்றால், 72லயே திமுகவை விட்டு வெளியில போன அதிமுக திரும்பவும் திமுகவோட கூட்டணிக்கு வர முயற்சி செய்வதில் என்ன தப்பு? ஆதரவு கேட்பதில் என்ன தப்பு? இப்ப அவங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்ல, ஜனநாயக கூட்டணின்னு தாவேகா சார்பாக தமிழ்நாட்டில் ஒன்றை உருவாக்கினார்கள் என்றால், தமிழ்நாடு அல்ல, நீங்க மதச்சார்பற்றதான் அது காங்கிரசுக்கு காப்பிரைட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முற்போக்குன்னா அது மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காப்பிரைட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப கடைசியில திமுகவுக்கு எஞ்சி நிக்கிறது என்ன? இதெல்லாம் லைட்டர் வெயின்ல சொல்றேன், யாரும் சீரியஸாக அதுக்கு ரிப்ளை சொல்லாதீங்க. திமுகவுக்கு எஞ்சி இருக்கிறது என்ன, அண்ணா திமுகவுக்கு எஞ்சி இருக்கிறது என்ன? அவங்க கிட்ட முற்போக்கு கிடையாது, மதச்சார்பின்மை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்கதான் தீய சக்தியாச்சு. அப்ப எப்படிப்பட்ட தீய சக்தி? மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய தீய சக்தி வச்சுக்கோங்க. மாநில உரிமைகளுக்காக ஒரு அணியை உருவாக்கிறோம், தமிழ்நாடு மக்கள் முன்னணி அல்லது ஏதோ ஒரு பெயரு, அவங்களும் ஒரு பெயரை வச்சுட்டு திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு பிளெக்சிபிளான ஒரு ஃப்ரண்ட் அமைச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அதீத கற்பனை அப்படின்னு சொல்லலாம் சிலர், அல்லது அப்படி நடக்காமலே போகலாம். தனித்தனியாக அவங்க நிற்கிறதுக்கு நின்று தேர்தலை எதிர்கொள்ளலாம். தவேகாவுக்கு இன்னும் ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாம், அல்லது 2 முறை வாய்ப்பு கொடுக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் தனித்தனியாக நின்றால் அதுதான். ஆளும் கட்சியை வீழ்த்தணும்னா எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை புறக்கணிச்சுட்டு வரட்டுத்தனமாக யாரு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம். அது அவர்களுடைய சாய்ஸ். பட் பொதுவாக பார்க்கும்போது எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமைனா அங்கேயும் ஒரு ஃப்ரண்ட் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாமல் சேரும். அப்படி சேர்ந்தால் அது எப்படி இருக்கும்? அதுக்காக இதெல்லாம் முடிவு செய்யறதுக்கு நிறைய கால அவகாசம் இருக்கா, இல்ல குறுகிய கால அவகாசம் தான் இருக்கா? இந்த 3 மாதத்துல தேர்தல், 6 மாதத்துல தேர்தல், எப்போது வேண்டுமானாலும் தேர்தல், அல்லது மக்களவை தேர்தலோடு மாநிலத்துக்கும் தேர்தல், அல்லது இந்த சரத்குமாரை போல உயர்கல்வித்துறை அமைச்சர் மேலேயும் விஸ்வநாதன் மேலேயும் புகார்கள் வருது. ஒரு தேர்வு முடிஞ்சு உதவி பேராசிரியர் தேர்வுல பிரச்சனை இருக்கிறதாக, அதுவும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டோடு வருது. அது இல்லாம ஏற்கனவே பள்ளியில சென்று அவர் ஆட்டம் போட்டதும் அதற்கு பிறகு அவர் நடந்து கொண்டதுமாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக மக்கள் முன்னால இருக்கத்தான் செய்யுது. இப்படியே அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள், தேவைக்க கட்சி நிர்வாகிகள் தொடர்பான புகார்களும் அடுத்தடுத்து வரும்போது உள்ளுக்குள்ளேயே கூட முரண்கள் தலை தூக்கலாம். அப்படி நேர்ந்தால் அது ஆட்சிக்கு ஒரு சிக்கலாக வரக்கூடும். அதையெல்லாம் எதிர்பார்த்து தான் திமுக சொல்லுதா என்னன்னு தெரியல. மற்றபடி அவங்களுக்கு ஆட்சிக்கு ஒரு சிக்கலும் பெரிய அளவுல கண்ணுக்கு எதிராக எதிர்கட்சிகளால வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எதிர்கட்சிகள் ஒரு அதிமுக ஒரு டிஃபென்சிவ் நிலைமையில இருக்கு. அவங்களுக்கு குறி வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய அணியினரை, கட்சியினரை தங்கள் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விழா கொண்டாட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு பண்பாடு இருக்குல்ல, இந்த கட்சியில இருந்து ஆட்களை தூக்கிட்டு போறது, அங்க வாரியம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து சில பேரை அழைப்பது, அவர்களோடு எல்லாரும் வர்றது. அது கட்சி தலைவர், நிர்வாகி இவங்களுடைய ஆதரவாளர்களாக இல்லை என்றாலும் தனிப்பட்ட முறையில் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் சிலரும் கூட எதிர்காலம் இனிமே அதிமுக இல்ல, தாவேக்காவோட போயிடுவோம், திமுக வெர்சஸ் தாவேக்கா தான், திமுகவுக்கு போறதுக்கு முடியாது, அதனால போயிடுவோம்னு போகலாம். அப்படி போக தாவேக்கா பக்கம் போக விருப்பம் இல்லை என்றால் கூட அதிமுக இன்னும் தாங்காது அப்படின்னு முடிவு செய்யறவங்க, பெஞ்சமின் போன மாதிரி, முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திமுகவுக்கு போன மாதிரி, நேற்று அந்த ஃபங்க்ஷன் தான் நடந்திருக்குது. பெஞ்சமின் போனதை போல திமுகவை நோக்கி வரலாம். தாவேக்காவை நோக்கி அதிமுகவினர் போவதை தடுக்கிறதுக்கு திமுகவுக்கும் வேற வழி கிடையாது. அதிமுகவோடு ஒரு கூட்டணியே வருவதற்கான சூழல் இருந்தாலும் கூட அங்கிருந்து ஆட்கள் வந்தா இங்க சேர்த்துக் கொள்வது அப்படின்ற ஒரு முடிவை எடுப்பது தவிர்க்க இயலாதது திமுகவுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சத்யாவை சேர்த்துக்க முடியாது, மல்லை சத்யாவை சேர்த்துக்க முடியாது. ஏன்னா உள்ள கூட்டணிக்குள்ள இருக்கிற மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளருக்கு மன வருத்தம் வரும் அப்படின்னு இவ்வளவு நாள் மல்லை சத்யாவும் அவர் கூட இருந்த பிற மதிமுக தலைவர்களையும் சேர்க்கல. இப்ப கூட்டணியை விட்டு விலகிறோம்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் சேர்க்கிறாரு. திருமாவளவன்
மன வருத்தப்படுவார் அல்லது அவர் இருக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன காரணத்தினால பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்கல. இப்போ அது அவங்க வருவதற்கான இன்டென்ஷனை சொன்னாங்கன்னா இவங்க பரிசீலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு அந்த இடத்துல. அது சரியா தப்பா அப்படிங்கறதெல்லாம் பின்னால. ஆனா திமுக ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளுவது, தனிமைப்படுத்துவதுங்கிற நோக்கத்தோட சில கட்சிகள் நடந்து கொள்ளுமானால் அவங்க நாங்க தனியாக இல்லை என்று காட்டுவதற்கும், தனியாக இருந்தாலே வலிமையாக இருப்போம் என்று காட்டுவதற்கு முயற்சி செய்யலாம். அல்லது நாங்க தனியாலாம் ஒண்ணும் இல்லை, நீங்க இல்லைன்னா எங்களுக்கு வேற ஆட்கள் இருக்காங்க, மாநில உரிமைகளை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய, அவர்களிடத்துல வேறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட மாநில உரிமைகளுக்காக மட்டுமே நாங்கள் இணைந்து நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்து அதில் இணையக்கூடிய கட்சிகள் எல்லாவற்றையும் ஒரு கூட்டணியாக இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம மறுக்க முடியாது. அப்படின்னா அதுல பாரதிய ஜனதா கட்சியை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுகவோடு நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அது நடக்குமா நடக்காதா, ஒரு பரந்த கற்பனையா அப்படிங்கிறது எல்லாம் வேற விஷயம். ஆனா தவேகால போய் சேர்ந்தவங்களும் தவேகாவும் என்ன முடிவு பண்றாங்க, திமுகவை கழுத்தை பிடிச்சு தள்ளி பிஜேபியோட நிறுத்திடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதை நோக்கி தான் அவங்க புஷ் பண்றது நடக்குது. அது அவர்களாகவும் செய்யலாம், இல்ல அவர்களுக்கு பின்னால் இருந்து ஏதேனும் சக்தி இயக்குகிறது என்றால் அவர்களும் செய்யலாம். திமுகவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பிஜேபி பக்கம் நகர்த்துவதற்கான ஒரு டிசைனும் இந்த அரசியல் நிகழ்வுகளுக்குள்ள இருக்கு. ஆனா திமுக அதை ஏற்றுக்கொள்ளாமல் தனித்து நிற்கிறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு போகலாம். தனித்து நிற்பதா இல்ல ஆல்டர்னேட்டிவா பாஜக அல்லாத பிற கட்சிகளோடு நிற்பதா அப்படிங்கிறது அவங்க முன்னால சாய்ஸ். அந்த சாய்ஸ, அந்த தேர்வை அவங்க சரியான முறையில எடுப்பார்கள் நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருவதை அந்த கட்சி எதிர்கொள்ளும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.